பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சனியை பத்தி பார்க்க போறோம். சனி பிளானட்டோட ஒரு ஒன்லைனு பிளஸ் அவரோட உறவுகள், அவரு நம்ம உறவு முறைகள்ல யாரை குறிப்பாரு, நம்ம உடல் உறுப்புகள்ல யாரை குறிப்பாரு, தன்மை, அவரோட தன்மை என்ன, தொழில் எப்படி அமையும், வேலை எப்படி அமையும், எதன் ரீதியா இப்போ சனி நல்லா இருந்தா என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை காமனா ஒரு ஒன்லைன்ல பார்த்துடலாம் சார். சனி நீதி நேர்மைக்கு காரகன் சார், அவர் அடிச்சுக்கவே முடியாது. குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நம்ம கோர்ட் இருக்குல்ல சார், அந்த கோர்ட்டுங்கிறது அந்த குருவோட தன்மையில போகுது. நீதிபதி இருக்காரு இல்லையா, அப்ப அவர் தீர்ப்பு சொல்றதுக்கு அவருக்கு 4 சாட்சிகள் மித்த விஷயங்கள்லாம் வேணும். அவர் ஈஸியா கொஞ்சம் ஏமாத்தி கூட போடலாம், போலீஸ் ஆட்சி இந்த மாதிரி. இவங்க யாரு அப்படின்னா சனி அப்படிங்கிறவர் யாருன்னா கிராமத்து நீதிபதிகள், இந்த நாட்டாம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, தப்புனா தப்பு அப்படின்றாங்க, அவங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க, சாட்சி கீச்சி எல்லாம் தப்புனா தப்புன்னு அடிச்சு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சனி பிளானட். ஓகேங்களா, சூரியன்ல இருந்து லாஸ்ட் பிளானட்டா போகுது. சூரியனை சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்கிறது. புதன்கிறது கூட 88 நாள்ல வந்துடும். சனி அப்படிங்கிறது 30 வருஷம். அதனாலதான் மெதுவா போயிட்டு வரனால நொண்டி கிரகம்னு சொல்றோம். அதே மாதிரி உறவு முறைகள்ல வயதானவர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்க வயதானவர்கள் சனியை சொல்றோம். அவங்களால சீக்கிரமா நடக்க முடியாது இல்லைங்களா, அவங்க சனிங்கிறது அனுபவசாலிகள். அதனாலதான் பெரியவங்களுக்கு நம்ம சனியை கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்ப சனிங்கிறது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் சார். அப்ப சனியோட தாக்கம் நல்லா இருக்கிறவன் இந்த வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை கத்துக்குருவோம். ஓகேங்களா, சப்போஸ் சனி வீக்கா இருக்குன்னு வச்சு நல்லா இருக்கிறத மட்டுமே பார்த்துட்டு வருவோம். நல்லா இருக்குன்னா ரொம்ப சுத்தம் பார்ப்பான், குருவை விட சுத்தம் பார்ப்பான். சரிங்களா, ரொம்ப சுத்தக்காரனா இருக்கானே அப்படின்னு பாக்குறத வந்தா ரொம்ப நீதி நேர்மை, எனக்கு நான் சரியா இருந்தா இந்த குரு கூட மத்தவன் ஒண்ணு நினைக்கணும் நம்மளன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணும். இந்த ஆன்மீக பணிகள் இதெல்லாம் குரு பண்ணும். கோயில் நிர்வாகத்தை போய் பார்க்கக்கூடிய எல்லாருமே, கோயில் திருப்பணி செய்யக்கூடிய எல்லாருமே குருவோட தாக்கம் நல்லா இருக்கு.